ஒரு நொடியில் எல்லாமே மாறிடும். நான் பார்த்த விஷயம் உங்கள் மனசையே கலங்க வைக்கும். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட எஸ்டீம்டு கிளைண்ட்டு ஈவினிங் 4 மணி போல் அருமனை வரைக்கும் போகணுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த டியூட்டிக்காக வேண்டாம் போயிட்டுருக்கேன். டியூட்டி வேறு எங்கேயும் இல்லை, நாகர்கோவிலில் இருந்து தான் நம்ம கிளம்ப போகிறோம். டியூட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணி முடித்த பிறகு தான் தெரியுது வண்டி ஃபுல்லாக ஒரே புள்ளியாட்டும், பாடி ஃபுல்லாக ஒரே கரையாட்டுமாக இருந்துச்சு. எதனால் இருக்கும், சால்ட் வாட்ரு யூஸ் பண்ணால் அந்த மாதிரி வருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். கிளாஸ் லிக்விடு வச்சு கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். கிளாஸு ஓரளவுக்கு தான் கிளியர் ஆச்சே தவிர நல்லா ஒன்றும் ஆகலை. நீங்களே பாருங்கள், பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கரையாக இருக்கிறது நல்லா தெரியும். சால்ட் வாட்டர் லாங் டைம் கார் பெயிண்டையும் பாடியையும் டேமேஜ் பண்ணும். அதனால் ஒரு காரை வாஷ் பண்ணும்போது சால்ட் வாட்டர் ஒருபோதும் யூஸ் பண்ணாதீங்க. எஸ்டீம்டு கிளைண்ட் வந்துட்டாங்க. அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அருமனைக்கில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் அங்கே போயிருந்தோம். 6 மணி ஆகிடுச்சு. அங்கேருந்து கிளம்பும்போது வீட்டுக்கு வரும்போது மணி 7 மணிக்கு வண்டியை சேஃபாக ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பும்போது தான் அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தேன். ஒரு நொடி மனம் கலங்கி விட்டது. 2 காரும் நேருக்கு நேர் மோதி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இது ஒரு ரிமைண்டர், ரோடு சேஃப்டியை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சீட்டு பெல்ட்டை அணியுங்க, ஸ்பீடு லிமிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கார் வாஷுக்கும் ரோடு சேஃப்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.